சங்கீதம் 33வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்கிறது. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கோம். அப்படிப்பட்ட நம்ம பாக்கியவான்கள். இன்னைக்கு அந்த உலகத்துல அநேக பேர் இருக்காங்க. ஆனா உண்மையான தெய்வத்தை தேடி ஒவ்வொருத்தவங்களும் அலையறாங்க. ஆனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அன்பை நம்ம ருசிச்சிருக்கோம். அதனால நம்ம பாக்கியவான்கள். அவரோட அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரோடும் அவரோட செட்டு நிழல்ல மறைந்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் நம்மள அவரோட சொந்த ரத்தத்தினால நம்மள மீட்டு கொண்டிருக்கிறாரு. அதுவும் அவரோட பிள்ளையா. அப்போ நம்ம எவ்வளோ பாக்கியம் உள்ள ஜனங்கள் இல்லையா? நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஏசப்பா சொல்றாங்க, "நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்" அப்படின்ட்டு. ஏசப்பாவுடைய துணை இல்லாம நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நம்மள நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்கிற உண்மையான தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆண்டவரை சொந்த ஜனமா ஏற்றுக்கொண்ட நம்ம என்னைக்குமே வெட்கப்பட்டு போக மாட்டோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், வறுமை இருக்கலாம், வியாதி இருக்கலாம். எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அவரால உங்களுக்கு விடுதலை தர முடியும். ஏன்னா ஏசப்பா அவங்கள ரொம்ப நேசிக்கிறாரு. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இயேசுவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா, இன்னிலிருந்து அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாரு. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.